ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின்கள் பாகம் 3 கடைசி அத்தியாயம் மங்களார்த்தி என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1024 ஆரம்பிக்கிறது. அந்த அக்னி அவளுடைய சோகமாக இருந்ததால் தான் அவளுடைய பதிக்கு பரம பிரியராக பக்கமலமாக இருந்தவரை சுடாமல் அவருக்கு மாத்திரம் ஜில்லென்று இருந்தது. ராமருக்கு ஆஞ்சநேயர் செய்த மகா உபகாரம் சீதை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து சொன்னது. சீதைக்கு அவர் செய்த மகா உபகாரம் ராமர் எப்படியும் அவளை மீட்டு கொண்டு போவார் என்று அவள் உயிரை விட இருந்த சமயத்தில் சொன்னது. இவ்வாறு 2 பேரும் பலமே போனார் போல் இருந்தபோது பலம் தந்திருக்கிறார். ஆனால் இந்த இரண்டையும் அவர் எதை கொண்டு எதன் பலத்தில் பண்ணினார்? ராமநாம பலத்தினால்தான் பண்ணினார். அவர் சமுத்திரத்தை தாண்டி போனதால் தான் சீதையை கண்டுபிடிக்க முடிந்தது. எப்படி தாண்டினார்? ராமராம என்று சொல்லிக்கொண்டே அந்த நாமத்தின் சக்தியில் தான் தாண்டினார். சீதை பிராணனை விட இருந்தபொழுது அவளை எப்படி காப்பாற்றினார்? அம்மா தாயே உயிரை விடாதே என்று காலில் விழுந்தால் கூட அவளை தடுத்திருக்க முடியாது. இதுவும் ராட்சசமாயி ராவணன் செய்கிற சூது என்றுதானே நினைத்திருப்பாள். மாரீசமான அனுபவத்துக்கு அப்புறம் அவளுக்கு எல்லாமே ராட்சச மாயையாகத்தான் தெரிந்தது. அவளுக்கு அப்படி தெரிந்தது என்பது ஆஞ்சநேயருக்கும் தெரிந்தது. பரமசுத்த பிரம்மச்சரியத்தால் ஸ்படிகம் மாதிரியாக ஆன அவருடைய மனசில் யார் நினைப்பதும் படிச்சென்று தெரிந்துவிடும். சீதை பிராணஹானி செய்து கொள்ள இருந்த கட்டத்தில் என்ன செய்தார்? ராமராம என்ற நாமாவைத்தான் சொல்ல ஆரம்பித்தார். ராமாயண கதையை மெதுவாக ஆரம்பித்தார். ராம என்றால் அதுவும் ஆஞ்சநேய சுவாமியின் வாயால் சொன்னால் எந்த மாயம் ஓடிவிடாதா? அவளுடைய சோக அக்னியை நவாமிரதத்தை தெளித்து கொஞ்சம் சமனம் செய்தார். இப்படி அமிர்தத்தை தந்தவருக்கு அக்னியே ஜில்லென்றிருக்க அவள் அனுகிரகித்தாள். ஆஞ்சநேயரால் தான் தாங்கள் காப்பாற்றப்பட்டது போல ராமரும் சீதையும் சொல்லிக் கொண்டார்கள். சீதையின் பிராணனை ரட்சித்து கொடுத்தது. சீதைக்கும் மேல் தமக்கு பிரியமான லக்ஷ்மணன் மூர்ச்சையாக விழுந்தபோது சஞ்சீவி கொண்டு வந்து அவனை எழுப்பினது முதலானவற்றுக்காக தாம் ஆஞ்சநேயருக்கு தீர்க்க முடியாத நன்றிக்கடன் பட்டிருப்பதாகவே ராமர் எப்பொழுதும் சொல்லுவார். ஆஞ்சநேயருக்கு எப்படி என்ன பிரத்யுபகாரம் பண்ணுவோம் என்றே சீதைக்கும் சதா இருந்தது. 2 பேருமாக சேர்ந்து என்ன பண்ணினார்கள் என்றால், அயோத்தியில் கோலாகலமாக பட்டாபிஷேகம் ஆனவுடன் ராமர் பல பேருக்கு பரிசு தரும்போது ஒரு முக்தாகாரத்தை சீதைக்கு போட்டார். அவள் அதை கழித்து கையில் வைத்துக்கொண்டு சுற்றியிருந்த அத்தனை பரிவாரங்களையும் பார்த்துவிட்டு ராமரையும் அர்த்தபுஷ்டியோடு பார்த்தாள். 2 பேரும் பரிபூர்ண ஜகமத்தியம் ஒரே சித்தம் கொண்ட தம்பதி. அதனால் அவர்கள் மனசுக்கு மாத்திரம் தெரிகிற மாதிரி ஆஞ்சநேயரை அந்த பெரிய சதசிலை கொண்டாடுவதற்கு ஒரு பிளான் போட்டு கொண்டார்கள். சீதை ராமரை பார்த்த பார்வையாலேயே முக்தாகாரத்தை அந்த பரிவாரத்தில் யாருக்கு கொடுக்கலாம் என்பதற்கு அவருடைய அபிப்பிராயத்தை கேட்டுவிட்டாள். உடனே ராமர் பராக்கிரமம் புத்தி பணிவு எல்லாம் எவனுக்கு பூர்ணமாய் இருக்கிறதோ அவனுக்கே கொடு என்றார். பாராட்டிதழ் சைட்டேஷன் படித்தவுடன் அவார்டு கொடுக்கிற மாதிரி பெயரை சொல்லாமல் ராமர் இப்படி சொன்னவுடன் சீதை மாலையை ஆஞ்சநேயருக்கு கொடுத்து விட்டாள். அனுமானுக்கு கொடு என்று ராமர் நேராக சொல்லவில்லை. அப்படி சொல்லியிருந்தால் அவருக்கு மட்டுமென்ன ஸ்பெஷல் அவார்டு என்று மற்றவர்களுக்கு தோன்றலாம். ஆனால் இன்னார் இந்த பர்சனலாக போகாமல் அப்ஜெக்டிவாக பல உசந்த யோகிதாம்சங்களை சொல்லி அவற்றை உடையவனுக்கு அவார்டு கொடுத்தால் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதனால்தான் உத்தமமான யோக்கியதையெல்லாம் அனுமான் ஒருத்தரிடமே பூர்ணமாக ரொம்ப இருந்ததால் ராமர் இப்படி சாமர்த்தியமாக சொன்னது. பட்டாபிஷேக கட்டத்தில் இப்படி ஆஞ்சநேயருக்கு 2 பேருமாக செய்வதற்கு ஈடு எதுவும் இல்லை. ஒரு பெரிய மலைக்கு மேலே சந்திரிகையில் தாவல்யமாயிருக்கும் ஒரு மேகம் படிந்தால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த முத்துமாலை ஆஞ்சநேய சுவாமியின் பெரிய சரீரத்தில் புரண்டது. முதலாக அவரை ரிஷ்யமுக பருவத்தில் பார்த்தவுடனே ராமச்சந்திரமூர்த்தி இவரால் தான் இனி ராமாயணம் நடந்தாக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிவிட்டார். அப்பொழுது அனுமாரை சகாயமாக பெற்றிருந்தும் சுக்ரீவன் பொண்டாட்டி இழந்து வாலியிடம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். ராமர் இன்னார் என்று வேவு பார்த்து அவர் நல்லவர் சக்தியுள்ளவர் என்று தெரிந்ததால் அவரை துணையாக கொண்டு வாலியை ஜெயிக்க வேண்டும் என்பதற்குத்தான் அனுமாரை அவரிடம் அனுப்பியிருந்தான். இப்படிப்பட்ட நிலையில் சந்தித்த போதிலும் ராமருக்கோ தனக்கே பலமாக இருப்போவது இந்த அனுமான் தான் என்று தெரிந்துவிட்டது. அவரே ஈஸ்வரனாயிருந்து பூர்வத்தில் பண்ணின சங்கல்பம் தானே இப்படி
இந்த ராமாயண நாடகம் நடக்க வேண்டும் என்பது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.